அனைவருக்கும் வணக்கம். தமிழ் நேசம் அகாடமியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிளாஸ் வந்து குரூப் 4ல் 2024 கொஸ்டின் பேப்பரில் ஏற்கனவே 10 சம் பார்த்துட்டோம். இன்றைக்கி நம்ம அடுத்த 8 சம் பார்க்கலாம். இன்றைக்கி 11வது சம்மு. அதாவது ஒரு புத்திசாலி மனிதன் மூட்டைக்கு 30 மாம்பழங்கள் வீதம் 3 மூட்டைகள் எடுத்து செல்கிறான். ஒவ்வொரு சுங்கச்சாவடியை தாண்டும் போதும் மூட்டைக்கு ஒரு மாம்பழம் தர வேண்டும். 30 சுங்கச்சாவடியை தாண்டும் பொழுது அவனிடம் எத்தனை மாம்பழங்கள் மீதம் இருக்கும்? அதாவது இந்த கணக்கு முதல்ல புரிஞ்சுக்கோங்க. முதல்ல 30 டோல்கேட் இருக்குது, சரிங்களா? 3 சாக்கில் மாம்பழம் வச்சுருக்கான். ஒரு சாக்கில் 30 மாம்பழம். அப்போ 3 சாக்கில் 90 மாம்பழம் மொத்தம் இருக்கும். ஒரு டோல்கேட்டுக்கு ஃபஸ்ட்டு எப்படி கொடுப்பான்னா, ஒரு சாக்குக்கு ஒரு மாம்பழம். அப்போ 3 சாக்கு வச்சுருக்காங்க அப்படின்னா 3 மாம்பழம் கொடுக்கணும், சரிங்களா? அப்போ அவங்க எடுத்து கொடுக்கும் போது எப்படி கொடுக்குறாரு அப்படின்னா, 3 சாக்குலேயும் ஒன்று அவர் எடுத்து கொடுக்கல. முதல் சாக்குலேருந்து ஃபஸ்ட்டு 3 மாம்பழம் எடுத்து கொடுக்குறாரு ஃபஸ்ட்டு டோல்கேட்டுக்கு. இதே மாதிரி அடுத்தது 3 அடுத்தது 3 அப்படின்னு போயிட்டே இருக்குது. அந்த இதில் எத்தனை மாம்பழம் இருக்குது? 30 மாம்பழம் இருக்குது. அப்போ 10வது டோல்கேட் வரும்போது அந்த 30 மாம்பழமும் முடிஞ்சிடும். அப்போ ஃபஸ்ட்டு சாக்கு அந்த மூட்டை வந்து என்ன ஆகும்? காலியாகிடும், சரிங்களா? அப்போது ஃபஸ்ட்டு வந்து அந்த மூட்டை காலியாகிடுச்சு அப்படின்னா மீதி எத்தனை மூட்டை இருக்குது? இனி 2 மூட்டை இருக்குது. இன்னும் 20 டோல்கேட் இருக்குது. ஏன்னா 10 டோல்கேட் தான் முடிஞ்சிருக்கு. மொத்தம் 30 டோல்கேட். ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஒரு மூட்டைக்கு ஒரு மாம்பழம் தான். இப்போ எத்தனை சாக்கு இருக்குது? 2 சாக்கு தான் இருக்குது. அதாவது 2 மூட்டை தான் இருக்குது. அப்போ 2 மாம்பழம் கொடுத்தா போதும் 11வது டோல்கேட்லேருந்து. அப்போ 11வது டோல்கேட்டை நான் என்ன பண்ணுவேன்? 2 மாம்பழம் கொடுப்பேன். அதாவது 2வது சாக்குலேருந்து, சரிங்களா? இப்போ 2வது சாக்கில் எத்தனை மாம்பழம் இருக்குன்னா அதுலேயும் 30 தான் இருக்குது. அப்போ அடுத்த 15 டோல்கேட்டுக்கு 15 2 சார் 30 இல்லையா? அப்போ அந்த மாம்பழம் முடிகிற வரையும் எனக்கு என்னது? அந்த 2வது சாக்கு முடிகிற வரையும் நான் ஒவ்வொரு டோல்கேட்டாக கொடுத்துட்டே வருவேன். அப்போ 11லேருந்து எத்தனை டோல்கேட் போகும்? 15 டோல்கேட் போகும். ஏற்கனவே 10 கொடுத்துருக்கேன். அடுத்த ஒரு 15 டோல்கேட் கொடுத்து முடிக்கும் போது எனக்கு 2வது சாக்கு முடிஞ்சிடும், சரிங்களா? 10 அடுத்து ஒரு 15 டோல்கேட். அப்போ நான் மொத்தமாக எத்தனை டோல்கேட் கொடுத்துருக்கேன்? 25 டோல்கேட் கொடுத்துட்டேன். இப்போது எனக்கு 2 சாக்குமே முடிஞ்சு போச்சு. இப்போ மீதி எவ்வளோ இருக்குது? ஒரு சாக்கு தான் இருக்குது. இப்போ என்ன கண்டிஷன் சொல்லியிருக்காங்க? ஒரு சாக்குக்கு ஒரு மாம்பழம் தான். அப்போ 26வது டோல்கேட் வரும்போது, சரிங்களா, ஒரு மாம்பழம் தான் நான் கொடுப்பேன், சரிங்களா? எத்தனை டோல்கேட் மொத்தமாக இருக்குது? 30 டோல்கேட் இருக்குது. எனக்கு இப்போ இருக்கிற மாம்பழம் எவ்வளோ இருக்குது? 30 மாம்பழம் வச்சுருக்கேன். 25 டோல்கேட் தாண்டிட்டேன். மீதி இருக்கிறது மொத்தத்தில் 30ல் 25 போனால் மீதி 5 டோல்கேட் தான் இருக்குது. அப்போ ஒவ்வொரு டோல்கேட்டுக்கும் ஒரு சாக்குக்கு ஒரு மாம்பழம் தான் கொடுக்க போகிறேன். அப்போ 5 டோல்கேட் தான். 30 மாம்பழத்துலேருந்து 5 மாம்பழத்தை நான் எடுத்து கொடுத்துட்றேன். இப்போ மீதி எத்தனை மாம்பழம் இருக்கும் அந்த சாக்கில்? 25 மாம்பழங்கள் இருக்கும். இந்த கணக்கு நம்ம மேலோட்டமாக பார்த்தோம் அப்படின்னா டக்கு நம்ம என்ன நினைப்போம்? ஒரு சாக்குக்கு ஒரு மாம்பழம். அப்போ 30 டோல்கேட்டு. ஒவ்வொரு சாக்குக்காக என்ன பண்ணுவோம்? அட்டேட்டே ஒவ்வொரு சாக்காக எடுத்து கொடுத்துட்டே வருவாங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? 0ன்னு போட்டுருவோம். ஆனால் அது அப்படி கிடையாது. ஒன்று எடுக்கும் போது ஒன்று முடிஞ்ச பிறகு அடுத்தது அப்படின்ற மாதிரி நீங்கள் கணக்கு போட்டிங்க அப்படின்னா இந்த சம்மு ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும், சரிங்களா? இப்போ விட எவ்வளோ? 25 மாம்பழங்கள். இப்போ ஆப்ஷன் வந்து டி தான் ஆன்சர். 12வது சம் பாருங்கள். 24 மீட்டர் நீளம், 18 மீட்டர் அகலம் மற்றும் 16 மீட்டர் உயரம் உள்ள ஒரு அறையினுள் வைக்க முடிந்த மிகப்பெரிய கம்பியின் நீளம். அதாவது நீளம், அகலம், உயரம் கொடுத்துட்டாங்க அப்படின்னாலே ஒரு கனச்செவ்வகம் பாக்ஸ் அது, சரிங்களா? அதை மாதிரி ஒரு அறை நம்மளுக்கு 3D. நீங்கள் ஒரு வீடு எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு நீளம், அகலம், உயரம் எல்லாமே இருக்கும் இல்லையா? நம்ம ஒரு ரூம் மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ முடியும் ஒரு கம்பியை வைக்கிற நீளம் அப்படிதான். இந்த மாதிரி கேட்டாலே வந்து அது என்னென்னா மூளை விட்டத்தோட அளவு அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும்
இந்த மாதிரி ஒரு கனசெவ்வகம் பாக்ஸில் சரிங்களா லாங்கஸ்ட்டு போல மாதிரினா கேபிட்டல் எல் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, அது எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, அது ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்குது. ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர்ட் ப்ளஸ் பி ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஹெச் ஸ்கொயர்ட். எல்ன்றது நீளம், பின்றது அகலம், ஹெச்ன்றது உயரம். ஸோ இது மூணுமே அவங்க கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம கேபிட்டல் எல்ன்றது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ 24 ஸ்கொயர் ப்ளஸ் 18 ஸ்கொயர் ப்ளஸ் 16 ஸ்கொயர். 24 ஸ்கொயர் வந்து 576. அடுத்தது 18 ஸ்கொயர் வந்து 324. 16 ஸ்கொயர் வந்து 256. இது எல்லாத்தையும் கூட்டும் போது உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா 1156 கிடைக்கும். சரிங்களா, இதை வர்க்கப்படுத்தும் போது 34 மீட்டர் கிடைக்கும். அப்போ உங்களுக்கு மிகப்பெரிய கம்பி நீளம் எவ்வளோ, அந்த அறையினுள்ள வைக்கணும் அப்படின்னா, அந்த அறைக்குள்ளே வைக்கணும் அப்படின்னா அதோட நீளம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 34 மீட்டர். அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டு. 13வது கேள்வி பாருங்கள். இரு எண்களின் மீசிமா ஆனது மீப்போவாவின் 6 மடங்காகும். மீப்போவா 12 மற்றும் ஓர் எண் 36 எண்ணில் மற்றொரு எண்ணை காண்க. இந்த மாதிரி சம் எப்போதுமே கேட்பாங்க. இந்த மாதிரி கேட்டாங்க, மீசிமா கொடுத்துருக்காங்க, மீப்போவா கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இன்னொரு நம்பர் கேட்பாங்க. இல்லைன்னா 2 நம்பர் கொடுத்துருவாங்க, மீசிமா கொடுத்துருவாங்க, மீப்போவா கேட்பாங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா 2 நம்பரு மீப்போவா கொடுத்துட்டு மீசிமா கேட்பாங்க. இந்த மாதிரி மாற்றி மாற்றி கேட்பாங்க. இந்த மாதிரி ஒரு சம் வருது அப்படின்னா ஒரே ஒரு ஃபார்முலா தான். இரு எண்களின் பெருக்கற்பலன், அதாவது எக்ஸ் இன்ட்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு மீசிமா இன்ட்டு மீப்போவா. இதுதான் வந்து ஃபார்முலா. சரிங்களா, அதாவது எக்ஸ்ஒய் இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். மீசிமா இன்ட்டு மீப்போவா. இதில் 2 நம்பரில் ஒரு நம்பர் நம்மளுக்கு தெரியும். அதாவது எக்ஸோட வேல்யூ வந்து நான் 36ன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி மீப்போவா கொடுத்துருக்காங்க 12. ஆனால் மீசிமா கொடுக்கல. மீசிமாவுக்கு ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா மீப்போவாவின் 6 மடங்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 6 இன்ட்டு ஹெச்சிஎஃப், அதாவது மீப்போவா. அப்போ 6 இன்ட்டு 12 எவ்வளோ, 72. இப்போ நான் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். எக்ஸ்ஒய் இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ 36 ஒய் இஸ் ஈக்குவல் டு 72 இன்ட்டு 12. ஒய்யை மட்டும் வச்சுட்டு அந்த 36 பெருக்கல்ல இருக்கும். ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போகும்போது வகுத்தலுக்கு போயிடும். இப்போ 72 இன்ட்டு 12 டிவைடட் பை 36. சரிங்களா, இதை வந்து 3வது வாய்ப்பாட்டில் அப்படியே கேன்சல் பண்ணிட்டே வரேன். நீங்கள் எப்படி வேணாலும் வந்து பண்ணலாம். சரிங்களா, பேசிக்லேருந்து பண்ணாலும் சரி, இல்லை டேரெக்டாக 12வது வாய்ப்பாடு அடித்தாலும் சரி, எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ ஒய்யோட வேல்யூ எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24. அப்போ மற்றொரு எண் அப்படின்றது என்னது, 24. ஆப்ஷன் வந்து ஏ தான் கரெக்டாக. அடுத்த சம் பாருங்கள். இரு எண்களின் மீப்போவா 11 மற்றும் மீசிமா 693. ஓர் எண் 77 எனில் மற்றொரு எண் என்ன? இதுவும் அதே சம் மாடல் தாங்க. இப்போ இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4ல் 2024 கேட்டிருக்காங்க. இந்த ஒரு ஃபார்முலா போதும் 2 சம் நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். இந்த மாதிரி மாடலில் கண்டிப்பாக ஒரு சம் வருது உங்களுக்கு. அதனால் இந்த சம்மை எப்படி கேட்டாலும் நீங்கள் இந்த ஃபார்முலா ஒரு ஃபார்முலா இருந்தால் போதும், நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணிடலாம், 3 மார்க் கூட ஈஸியாக வாங்கிடலாம். சரிங்களா, இப்போ இந்த சம்மும் போன சம் மாடலே தான். மீசிமா என்ன கொடுத்துருக்காங்க, 693 கொடுத்துருந்தாங்க. மீப்போவை வந்து 11 கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஒரு எண் வந்து 77ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ போன சம்முக்கும் இந்த சம்முக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, போன சம்மில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா மீசிமா வந்து 6 மடங்கு மீப்போவாக்கு இருக்குது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதனால் 6 இன்ட்டு ஹெச்சிஎஃப் அப்படின்னு போட்டிருப்போம். ஆனால் இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, டேரெக்டாகவே வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ அப்படியே ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எக்ஸ்ஒய் இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது 77, ஒய்யோட வேல்யூ வந்து நம்மளுக்கு தெரியாது. அப்போ நான் அப்படியே ஒய்ன்னு வச்சுக்கிறேன். அதாவது மற்றொரு எண்ணை தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒய்ன்னு நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். எல்சிஎம் வந்து 693 இன்ட்டு 11. இப்போ ஒய்யை மட்டும் வச்சுட்டு 77 இந்த சைட் பெருக்கல்ல இருக்குது. ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போகும்போது வகுத்தலாக போயிடும். இப்போ 693 இன்ட்டு 11 டிவைடட் பை 77. 11வது வாய்ப்பால் அடிக்கிறேன். ஓர் 11 11 7 11 77. மறுபடியும் 7வது வாய்ப்பால் அடிக்கும் போது எனக்கு 99 கிடைக்கும். இப்போ ஒய்யோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 99. அப்போ ஆப்ஷன் சி தான் எனக்கு கரெக்டான ஆன்சர். சரிங்களா, இப்போ அடுத்த சம் பாருங்கள்.
15வது சம்மு. வியாபாரி ஒருவர் 2 வகையான எண்ணெய்களை முறையே 120 லிட்டர் 180 லிட்டர் என 2 கலங்களில் வைத்துள்ளார். அதாவது 2 கேனில் வச்சுருக்காரு. சம அளவு கொண்ட கலனில் அந்த 2 எண்ணெய்களையும் நிரப்பி விற்க வேண்டுமானால் கலன் கொள்ளும் அதிகபட்ச கொள்ளளவு. இந்த சம்மம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பார்க்கும்போது குழப்பமாக இருக்க மாதிரி இருக்கும். என்னடா 120 கொடுத்துருக்காங்க, 80 கொடுத்துருக்காங்க, 2 இதுன்னு சொல்லிட்டாங்க, எது வந்து அதிகபட்சமாக 2 கேன்லையும் ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவ்வளோ பெரிய கணக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணாதீங்க, யோசிக்காதீங்க. இது வந்து ஒரு சிங்கிள் ஸ்டெப் கணக்கு தான். இந்த அதிகபட்ச கொள்ளளவு, அதிகபட்சம், குறைந்தபட்சம் தூரம், அந்த மாதிரிலாம் வந்ததுனாலே அவங்க என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ ஷார்ட்டாக சொல்கிறேன். அதிகபட்சம் வந்தால் மீப்போவை எடுத்துருங்க, குறைந்தபட்சம் அப்படின்னா மீசிமா எடுக்கணும், அவ்வளோதான். சிம்பிளான கான்செப்டை. எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 120 லிட்டரு ஒன்று, இன்னொன்று 80 லிட்டரு இருக்காங்க. இது ரெண்டுத்துக்கு நான் என்ன பண்ணுறேன், அதிகபட்ச கொள்ளளவுன்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்னது, மீப்போவை தான் எடுக்கணும். அதிகபட்சம் அப்படின்ற வார்த்தையை பார்த்தாலே மேக்ஸிமம் 99% உங்களுக்கு மீப்போவை தான் வரும். சரிங்களா? 1% ஏன் வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா வராதுன்னு அர்த்தம் கிடையாது. அந்த கணக்கு வேறு மாடலில் இருக்கும், அவ்வளோதான். சரிங்களா? இப்போ 120க்கும் 180க்கும் இந்த சைடில் பாருங்கள், நான் வந்து மீப்போவை எடுத்திருப்பேன். சரிங்களா? மீப்போவை எடுத்துகிட்டு நீங்கள் சிங்கிளாக கூட ஒரே இதை மாதிரி உங்களுக்கு போட கஷ்டமாக இருக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக அப்படி போட்டிருப்பேன். ஆனால் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் ஸ்டெப்பில் போடுங்க. 120 180 ரெண்டுமே ஒரே வாய்ப்பாடில் போடுற மாதிரி இருக்கிற நம்பர்ஸ் மட்டும்தான் எடுக்கணும். மீதி இருக்கிற நம்பரை விட்டுடணும். இதுதான் மீப்போவா. மீசிமானா பொதுவாக இருக்கிறதையும் எடுக்கணும், மீதி இருக்கிற நம்பரையும் எடுக்கணும். இதுதான் ஒரு சின்ன லாஜிக்கு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக இருக்கிற நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 3 2. அப்போ இது எல்லாத்தையும் பெருக்கினா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 60 லிட்டர் கிடைக்குமா? அதாவது 60 நம்பர் கிடைக்கும். அப்போ எனக்கு வந்து ஈக்குவலாக வந்து நிரப்பி இது பண்ணணுன்னது 60. சரிங்களா? அப்போ வந்து விடை வந்து சி ஆப்ஷன். அடுத்த சம் வந்து இது வந்து ஒரு ஸ்பெஷல் சீரியஸ் சம்மு. இந்த மாதிரி சம் கண்டிப்பாக வரும். அதாவது 1 கியூபு ப்ளஸ் 2 கியூபு ப்ளஸ் 3 கியூபு ப்ளஸ் எக்ஸட்ரா கே கியூப் இஸ் ஈக்குவல் டு 72,900 எனில் 1 + 2 + 3 எக்ஸட்ரா ப்ளஸ் கேயின் மதிப்பு காண்க. இந்த சம் வந்து மாற்றி மாற்றி கேட்பாங்க. சில டைம் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா 1 + 2 + 3 + எக்ஸட்ரா கே இதோட மதிப்பு அவங்க கொடுத்துருப்பாங்க. அப்படி கியூபோட வேல்யூ கேட்பாங்க. சரிங்களா? இந்த மாதிரி வந்து மாற்றி மாற்றி வரும். இது இந்த ஸ்பெஷல் சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்முலா தான், டைரக்ட் ஃபார்முலா அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி தான் சம்ஸு. இப்போ இந்த க்யூப்பில் இருக்குது எனக்கு வேல்யூ, அதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட வேல்யூ வந்து 1 கியூப் + 2 கியூப் + 3 கியூப் ப்ளஸ் எக்ஸட்ரா n கியூப். இதோட சம் வேணும் அப்படின்னா எனக்கு ஒரே ஃபார்முலா தான், n × n+1/2 the whole square. அதே இது 1 + 2 + 3 எக்ஸட்ரா ப்ளஸ் கே அப்படின்னா அந்த ஸ்கொயர்டு வராதுங்க. அவ்வளோதான் சிம்பிளான லாஜிக்கு. சரியா? இப்போ இந்த 2 ஃபார்முலா தான் எனக்கு தேவை. இப்போ n × n+1/2 the whole square which is equal to எதுக்கு ஈக்குவல் சொல்லியிருக்காங்க, 72,900க்கு ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன விட தேவை அப்படின்னா 1 அதாவது க்யூப் இல்லாமல் நார்மலாக இருக்க 1 + 2 + 3க்கு தான் எனக்கு தேவை. அப்போ எனக்கு அதோட ஃபார்முலா என்னது, n × n+1/2, அவ்வளோதான். ஹோல் ஸ்கொயர் வராது. அப்படின்னா எனக்கு என்ன அர்த்தம், இந்த வேல்யூ இருக்குல்ல 72,900 இருக்கு இல்லையா, அது வந்து ஸ்கொயர்டுக்கு. அப்போ அந்த நம்பர் மட்டும் எனக்கு வேணும்னா என்ன பண்ணுவேன், அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் போதுமா? சரிங்களா? n × n+1/2 the whole squared which is equal to 72,900. therefore n × n+1/2 equal to square root of 72,900. சரிங்களா? இது எப்படி ஈஸியாக போட்டிருக்கேன் அப்படின்னா 27ஓட ஸ்கொயர் தான் வந்து 729. 2 0 இருக்கா, அப்படியே 0 போட்டிருக்கேன். அப்போ 270 × 270 அதுதான் எனக்கு மதிப்பு. 1 + 2 + 3 எக்ஸட்ரா ப்ளஸ் கேவோட வேல்யூ மதிப்பு. ஆப்ஷன் வந்து சி ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது பாருங்கள், இது வந்து ஒரு சீரியஸ். அதாவது 2, 3, 5, 9, x, 33, y. இதில் எக்ஸோட வேல்யூ என்ன, ஒய்யோட வேல்யூ என்ன முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். அது ரெண்டுத்தையும் கூட்டினா என்ன வரும் அப்படின்றத நம்ம ஆன்சர், அதாவது x + yன் மதிப்பு தான் அவங்க கேட்டிருக்காங்க. இந்த சம்மில் ஏதோ ஒரு பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், 2 இருக்குது, 3 இருக்குது. இப்போ எது கூட பெருக்கி ஏதாவது மைனஸ் பண்ணால் வருதான்னு பாருங்கள். இப்போ 2 கூட 2 பெருக்கிறேன் 4.
ஆனால் ஒரு நம்பர் குறைச்சி போட்டிருக்காங்க அடுத்த நம்பரில். அப்போ 2 அதாவது ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க நம்பரை 2ஆல் பெருக்கி ஒரு நம்பரை மைனஸ் பண்ணால் எனக்கு 3 கிடைக்குதா? சரி, இதுதான் பேட்டர்ன். நான் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. அடுத்த நம்பருக்கும் அந்த பேட்டர்ன் மேட்ச் ஆகுதா? அப்போ அடுத்த நம்பர் என்னன்னு பாருங்கள், 3. அது கூட 2ஆல் பெருக்குங்க. 3 2 6. அது கூட -1 போட்டால் 5. அப்போ அடுத்த நம்பர் வந்துடுச்சா? ஸோ அப்போ பேட்டர்ன் வந்து இதுவாக இருக்கலாம். அப்போயும் நம்ம முடிவுக்கு வந்துட முடியாது. ஸோ அடுத்தது பாருங்கள், 5 கூட 2 பெருக்குங்க. 2 10. 10ல் 1 மைனஸ் பண்ணால் 9. ஓகே, கரெக்டு. நம்ம பார்த்த பேட்டர்ன் கரெக்டு தான் அப்படின்றத நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எனக்கு 9 இருக்குது. 9க்கு அடுத்து எக்ஸோட வேல்யூ எனக்கு தெரியாது. அப்படின்னா பேட்டர்ன் என்னது? 2ஆல் மல்டிப்ளை பண்ணி -1 பண்ண போகிறேன். அதாவது 9 2ஆல் பெருக்கி -1. அப்போ 9 2 18. 18 -1 பண்ணால் 17 வந்துடுச்சு எனக்கு எக்ஸோட வேல்யூ. அடுத்து பாருங்கள், 33 கொடுத்துருக்காங்க. 17 2ஆல் பெருக்கும் போது 34 கிடைக்கும். அதை -1 பண்ணால் 33. அப்போ கரெக்டாக. இப்போ 33 இருக்குது. அடுத்தது ஒய்யோட வேல்யூ என்னன்னு எனக்கு தெரியாது. இப்போ 33 × 2 66 -1 அப்போ 65. ஆனால் எனக்கு கேள்வி என்ன கேட்குறான்னு பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் ஒய். அப்போ 17 + 65 = 82. இந்த கணக்கில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, இதில் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸோட வேல்யூ கொடுத்துருப்பாங்க, ஒய்யோட வேல்யூ கொடுத்துருப்பாங்க, எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி சம் வரும்போது நம்ம டக்குன்னு எக்ஸை கண்டுபிடிச்சோடனே நம்ம டிக் அடிச்சிடுவோம் அவசரத்தில். சரிங்களா? அதனால் கேள்வி என்ன அப்படின்றத நம்ம உன்னிப்பாக கவனிக்கணும். ஸோ அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ வந்து 82. ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா டி ஆப்ஷன் தான் கரெக்டு, 82. சரிங்களா? அடுத்தது பாருங்கள், இது எல்லாமே லாஜிக்கல் ரீசனிங்கில் தான் வரும். AZBYCX அது அப்படியே போயிட்டே இருக்குது. YBZA என்றவாறு எழுதும் பொழுது ஆங்கில உயிரெழுத்திற்கு இடதுபுறம் அருகில் வரக்கூடிய உயிரெழுத்து அல்லாத எழுத்துக்கள் எத்தனை? இந்த கேள்வியை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஏ பக்கத்தில் பி இல்லை, அதுக்கு நடுவில் என்ன இருக்குது? இசட் அப்படின்னு இருக்குது. அதே மாதிரி பிக்கு அடுத்து சி இல்லை, நடுவில் ஒய்ன்னு இருக்குது. அப்படின்னா என்னென்னா, ஏபிசிடி எழுதியிருக்காங்க, நடுவில் என்ன பண்ணியிருக்காங்க? ரிவர்ஸ் ஆர்டரில் ஏபிசிடியை ஃபில் பண்ணியிருக்காங்க. சரியா? முதல்ல அந்த ஆர்டரில் நம்ம எழுதணும். அடுத்தது செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆங்கில உயிரெழுத்திற்கு இடதுபுறம் அருகில் வரக்கூடிய உயிரெழுத்து அல்லாத எழுத்துக்கள் எத்தனை? அதாவது ஆங்கில உயிரெழுத்து அப்படின்னா என்னது? 5 எழுத்து தாங்க ஆங்கில உயிரெழுத்து. AEIOU. சரிங்களா? அது இருக்கிற ஃபஸ்ட்டு அந்த ஆர்டரை எழுதிட்டு அந்த AEIOU இருக்கு இல்லையா, அதோட இடது புறத்தில் உயிரெழுத்து அல்லாத எழுத்துக்கள் இருக்கணும். அப்படின்னா மெய்யெழுத்துங்க. மெய்யெழுத்துனா என்னது? AEIOU இல்லாத என்னென்ன எழுத்து இருக்குது, அந்த செட்டு பேர் எத்தனை? இதுதான் உங்களுக்கு கேள்வி. இந்த மாதிரி லாஜிக்கல் ரீசனிங் எடுத்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் கேள்வியை ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது நிச்சயமாக புரியாது. 2வது முறை படிங்க, டக்குன்னு புரியும். இல்லை அப்படியும் புரியலையா, 3வது முறை படிங்க. இல்லைன்னா விடையிலேருந்து கூட சில டைம் ஆன்சர் ஈஸியாக வர மாதிரிலாம் கூட நம்மளுக்கு இருக்கும். சரியா? அதனால் என்ன பண்ணுங்கள், கேள்வியை 1 முறைக்கு 2 முறை படிச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ நான் இப்போ எழுதியிருப்பேன் பாருங்கள், ஏபிசிடி அப்படியே அந்த ஆர்டர் படி எழுதிட்டு நடுவில் வந்து அந்த ரிவர்ஸ் ஆர்டரில் ஃபில் பண்ணியிருக்கோம். வவல்ஸ் வந்து AEIOU சொல்லிட்டோம். லெஃப்ட்டு ரைட்டு, நம்மளோட லெஃப்ட் ரைட்டே அப்படியே அந்த லெட்டர்ஸ்க்கு எடுத்துக்கலாம். இதில் எத்தனை செட்டுனா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஏஇ, அதாவது ஏ பக்கத்தில் பாருங்கள், அதோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு எதுவுமே கிடையாது. அப்போ நான் அதை விட்டுறேன். அடுத்தது வந்து இங்கே இருக்குது இ இருக்கா, ஈக்கோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டபிள்யூன்னு ஒன்று இருக்கா, அது வந்து மெய்யெழுத்து தானே, அதாவது உயிரெழுத்து அல்லாத எழுத்து. அப்போ நான் அது ஒரு செட்டை எடுத்துக்கிறேன்னா, அடுத்து இ பாருங்கள், ஈயோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது? எஃப் இருக்குது. அப்போ அதுவும் ஒரு செட்டை எடுத்துக்கலாமா? அடுத்து பாருங்கள், ஐ இருக்குது, எஸ் எடுத்துக்கிறேன். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், இதில் அப்படியே பார்த்துட்டே வாங்க. ஓக்கு லெஃப்டில் எல் இருக்குது. அடுத்தது ஓக்கு இங்கே எம் இருக்குது. அடுத்தது ஐ பக்கத்தில் ஆர் இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி யூ பக்கத்தில் ஜி இருக்குது, இ பக்கத்தில் வி இருக்குது. சரிங்களா? அடுத்தது பாருங்கள், இசட்டை ஏ பக்கத்தில் இசட் இருக்குது. சரிங்களா? இந்த மாதிரி உயிரெழுத்துக்கு இடதுபுறம் வந்து உயிரெழுத்து இல்லாமல் இருக்க எழுத்து எத்தனை இருக்குது அப்படின்றத கவுண்ட் பண்ணுங்கள். பாக்ஸ் மாதிரி போட்டிருக்கேன் பாருங்கள், 3 5 மொத்தம் எத்தனை இருக்குது? 9 இருக்குது. அப்போ நம்பர் ஆஃப் கன்சனன்ஸ் எத்தனை இருக்குது? 9 இருக்குது. சரிங்களா? இப்போ சி ஆப்ஷன் வந்து என்னென்னா அதான் ஆன்சர் 9. ஸோ நம்ம இன்றைக்கி வந்து பார்த்த சம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 8 சம்ஸ் பார்த்துருக்கோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு 8 சம், அதாவது இந்த 2024 டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பரில்
மொத்தம் 26 சம் கேட்டிருப்பாங்க. அதில் இதுவரையும் நம்ம 18 சம் பார்த்துட்டோம். இன்னும் 8 சம் தான் இருக்குது. அது நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். சரிங்களா? இப்போ உங்களுக்கு இந்த புக்கு வேணும் அப்படின்னாலும் சரி, இல்லை சாப்டர் வைஸ் வந்து உங்களுக்கு மேக்ஸ் புக்கு வேணும்னாலும் சரி, எங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். அதில் நீங்கள் கால் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், இல்லை மெசேஜ் அனுப்பிச்சு நீங்கள் அந்த புக்கு வாங்கிக்கலாம். 3 புக்கு பேக், அது கோம்போ ஆஃபர் மாதிரி. இந்த 10 years கொஸ்டின் பேப்பர் ப்ளஸ் டாபிக் வைஸ் ஒரு 2000 சம்ஸ் இருக்கும். இந்த 3 புக்கும் சேர்ந்து 2000 ரூபா. சரிங்களா? உங்களுக்கு கொரியர் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ தான். வேணுன்றவங்க வாங்கி பயன்பெற்று எக்ஸாம் நல்லபடியாக எழுதுங்க. இன்னும் 6 மாதத்தில் குரூப் 4 எக்ஸாம் வந்துடும். அதனால் எல்லாமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ஈஸியாக வந்து 25 மார்க் வாங்க முடியும். ஆல் தி பெஸ்ட். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? நன்றி, வணக்கம்.